அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீரை அப்படின்னாலே பயந்து ஓட தான் செய்கிறாங்க. நிறைய பேர் கீரை சாப்பிட்றதே கிடையாது. கீரையில் இருக்கிற இரும்பு சத்து வேற எதுலையுமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை. அந்த கீரையை எந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதை எப்படி இப்போ இருக்கிற பசங்க சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்யுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை தான் சாப்பிடுவோம். இதுக்கு எந்த கீரைனாலும் பரவாயில்ல, நம்ம அரைக்கீரை எடுத்துருக்கோம். ஒரு வானலியில் ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதை நம்ம இப்போ அந்த பாசிப்பருப்பை நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீரையை நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுலேருந்து அந்த தண்டுலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாசிப்பருப்பில் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு வேக வைக்கிறோம். இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, 3/4 பங்கு வெந்துருச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வாங்கி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 ஒரு ஸ்பூன் போட்டு இந்த கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக சிவந்த பிறகு கருவேப்பிலையை அதில் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலையை போட்டிருக்கோம். அடுத்ததான் நம்ம இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இப்போ அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வெங்காயம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதை இதில் ஆட் பண்ணுறோம். பொதுவாக நம்ம இந்தியன் சமையலில் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இல்லாத பெரும்பாலான சமையல் இல்லை. இந்த தக்காளி வெங்காயம் வேற குடிச்சாலே பல பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். அதை போட்டு நல்லா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோம். நல்லா வதக்கணும். நல்ல வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அடுத்ததான் சின்ன சின்ன நம்ம நறுக்கி அலம்பி வச்சிருக்கிற கீரையை அதில் நம்ம இப்போ கொட்ட போகிறோம்.